என்னாச்சு? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுசீந்திரம் திருவிழா இல்லையாப்பா? ஆமா, அதனால தேரோட்டம். தேரோட்டம் திருவிழா, தேரோட்டம் எல்லாம் ஒண்ணு 10 நாள் வரும். இன்னைக்கு காலையில இருந்தே நல்லா இருக்கும். திருவிழா நல்லா இருக்கும். நைட்டும் ஒரு சப்தவர்ணம், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். போனோம்னா போடி, ஏன்னா இந்த நல்ல கூட்டமா இருக்கும். மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம்ல. ஆமா, நல்லா இருக்கும். அது வந்து சொல்ல முடியாது, பார்த்தா மட்டுமே அதை பத்தி தெரியும். ஓகே, அதுக்காக வேண்டி நாங்க வந்து இன்னைக்கு எங்க அப்பா காலத்திலே எங்களை சின்ன பிள்ளையா இருக்கும்போதே என்னென்ன ரெடி பண்ணி கூட்டிட்டு போவாங்க, அதே மாதிரி இன்னைக்கு நாங்க புறத்து போறோம் திருவிழா பார்க்க. அதுக்காக வேண்டி கடலை சுண்டல் மொச்சை கொட்டை போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். கொண்ட கடலை மொச்சை ரெண்டையும் போட்டு நேற்று நைட்டு இது ஊற போட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம். அப்புறம் உள்ளி வெள்ளைப்பூடு எடுத்து வச்சிருக்கேன், புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு கூட வந்து சுண்ட வத்தலும் சீன்றைக்காய் வத்தலும் பொரிச்சு போடணும். வடகம் இல்லை, சரி, அதனால இவ்வளவு போட்டு நெய் சூப்பரா ஒரு தீயல் ரெடி பண்ணி கெட்டுச்சோறு திருவிழா பார்க்க எப்படி நம்ம ரெடி பண்ணி கொண்டு போவோம். சைடிஷ் துவையல் வேணும், அது வைக்கணும்னா வைக்கல. ஏற்கனவே அந்த ரெசிபி நம்ம வீடியோல இருக்கு, நம்ம இதுல வேணாலும் போடலாம். ஓகே, 2 டைப்பா செய்ய போறேன். ஒண்ணு வந்து நம்ம இந்த மெத்தட்ல செய்ய போறேன். இது சேனை அதுல போடுறதுக்காண்டி வேக வச்சு, எப்பவுமே சேனை வந்து தனிப்பட்ட முறையில வேக வச்சு எடுக்கிறது தான். ஓகே, வெந்துட்டு நீ அதை ஆஃப் பண்ணிடுவேன். இன்னொன்னு வந்து புளி சாதம். இந்த புளி சாதம் எதுக்கு ரெடி பண்ணிட்டு போறாங்கன்னா, அந்த நல்ல வெயில் சீசன்ல தான் இந்த திருவிழா எல்லாம் வருமா, அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்தாலும் யாரும் குடிக்க மாட்டாங்க. இந்த புளி சாதங்கிறது உமிழ்நீரை சுரக்க வைக்கும், நமக்கு டயர்ட் இல்லாம வரும். அதுக்காக வந்து புளி சாதமும் கெட்டி கொண்டு போவாங்க. புளி சாதத்துக்கு இவங்க சொன்ன காணத்தவள் பெஸ்டா இருக்கும், அது ஒண்ணு போடியும். சரி, அது வந்து இந்த வீடுல கண்டினியூட்டியா வருதா இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 வருதான்னு தெரியல. இந்த தீயல் சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிட்டு போறத பாப்போம்னா, அதுக்காக வேண்டி சோறு போயிங்க நான் வந்து ஆற வைக்க போறேன். ஏன்னா ரொம்ப சுடுக சோத்தோடி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, விரை வைக்க கூடாது, நொசுக்குன்னு. அதனால ஓகே, வடமதி ஸ்பெஷல்னா இது வந்து நாங்க நாகர்கோயில்ல இருக்கிறதுனால இந்த சுசீந்திரம் ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, கண்டிப்பா வரிசையை பத்திரலாம் இனி அடுத்தால வந்துகிட்டே இருக்கு. மேல ஒவ்வொன்னா பாத்துருவோமா? பாட்டில் எப்படி இருக்கு? நம்ம நாகர்கோயில்ல உள்ளவங்களுக்கு சொல்லி போத்தீஸ்ல ஒரு 3 days வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் பாதி விலை. என்ன இது குவாலிட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லி. சரியா, அது நல்லதா கெட்டதா நீங்க போய் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துனுங்க. அதுல வந்து நான் வந்து இந்த பாட்டில் ஒண்ணு கடலை எண்ணெய் பாட்டில் வாங்கினேன். எப்படி இருக்கு? இதை வச்சு இன்னைக்கு சமையல். பாட்டில் இருக்கு, என்ன நல்லா இருக்கு. அதுதான் அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெயில் காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம இலையில பொதிஞ்சு வச்சு காலையிலே பொதிஞ்சு வச்சாலும் மறுநாள் நாளும் சாப்பிடலாம். கடலை போட்டு செய்திருக்கோம், நொசுக்குன்னு ஆகும். அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வராது, ஊசிரும் அந்த மாதிரி எல்லாம் வராது, கெட்டு போகாது. அதான் அதுக்கு பேர் கெட்டுச்சோறு. ஓகே, நான் அதுக்குதான் சூடா சோறை வந்து ஆற வச்சுட்டேன். இனி குழம்பையுமே ஒரு அரை பங்கு ஆற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விரவி வைக்கணும். விரவி இலைய வாட்டி பொதிஞ்சு கொண்டு போய் சாப்பிடுங்க, சூப்பர். தாளிக்கு கடைசி தாளிச்சிடலாம். நம்ம வந்து உள்ளியும் வெள்ளைப்பூட எடுத்திருக்கோம். நம்ம ஊர் சைடு தான் திருவிழா நிறைய உண்டாச்சு, எல்லா இடத்துலயும் இருக்கும் தேர் திருவிழா. இப்ப எங்களுக்கு இது இந்த ஜனவரி மாசம் இந்த திருவிழா வந்துச்சுன்னா பிப்ரவரி மாசம் மண்டகாட்டு திருவிழா வரும். இல்ல, இங்க பூதப்பாண்டி வரும். பிப்ரவரி மாசம் வடமதி ஸ்பெஷல் பூதப்பாண்டி வரும். அது எப்படின்னு தெரியல. மண்டக்காடு வரும், அடுத்தால மண்டக்காடு கொடை. அது 10 நாளா வரும். அது கூட்டாலுமூடு வரும், அது கொல்லங்கோடு வரும், அது கொல்லங்கோடு தூக்கம். ஆமா, இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோங்கிறதுல பெருமை தான். ஏன்னா திருவிழா பார்க்கலாம், கொடை எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கு வந்து சூப்பரா இருக்கும். இந்த 10 நாள் அந்த ஊர்ல நடையில எல்லாரும் கலர் பொடி போட்டு கோலம் போடுறது என்ன
லைட்டா வசங்கினோடனே கத்திரிக்காய் தேனையை வந்து இது வேகும்போது நம்ம போட்டா போதுன்னா நல்லா வசக்கி விட்டுரும். இதுக்கு முன்னாடி தேங்காய் வறுக்கணும் தீயலுக்கு. எப்பவுமே தீயல் எல்லாத்துக்கும் வறுக்கும் போது தேங்காயோ ஈவனா புடிச்சு வச்சு வறுத்துட்டோம்னா ஒரே மாதிரி வறுத்துரும். இல்லைன்னா பாதி கருகும் பாதி செவக்கும் அப்படி இருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்காய் போடணும்னு அவசரம் இல்லை. போடுமா தேங்காய், உள்ளி, வெள்ளைப்பூடு. இந்த தீயல் வந்து இதுக்கும் இப்போ நம்ம கல்யாணத்தண்ணி ராத்திரியும் தீயல் சாப்பாடு. தீயல் சாப்பாடு சொல்லும்போது அதுல நிறைய கூட ஐட்டங்கள் சேரும். இதுல சேராத ஐட்டங்கள் எல்லாமே அதுல சேரும். எண்ணெயிலே கொஞ்சம் வசங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பும்புளி ஊற்றி கடலை எல்லாமே சேர்த்தே போட்டு உப்பும்புளியில வேக வைக்கணும். அதுதான் இந்த கட்டிச்சோறுக்குள்ள ஒரு மகிமை. இது கூட சேனை போடுவோமா? உள்ளி போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன், நான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். சரியா? இதுக்கு கூட இனிமேல் நல்ல மிளகு போடணும். புளி தண்ணி ஊத்தணும்னா இந்த இதுக்கு உப்பும் புளியும் கொஞ்சம் கூடுதல் ஊத்தணும். ஏன்னா சோறுல போட்டு நம்ம விரவி சாப்பிட போறோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நான் இதை சிம்ல வச்சுட்டேன், கரிகிற கூடாதுல்ல. எதுக்குன்னா கொஞ்சம் வேகணும். இனி மூடி போட்டுதான் நம்ம வேக வைப்போம். அதனால இனி வந்து உப்பு போட்டுருவோம். உப்பும்புளி ஊற்றி வச்சாச்சு. சரியா? இதுல வந்து இனி வத்தல் பொடி எல்லாமே கொஞ்சம் கூடுதலா, ஏன்னா நம்ம சோறுல ஊத்தி விரவி கொண்டு போறதுனால கொஞ்சம் கூடுதலா போடணும். நான் 1.5 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனு தான் போட்டிருக்கேன் வத்தல் பொடி. அப்புறம் கொத்தமல்லி பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி அதான் போட்டு இனி சூப்பரா செவக்க வறுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கருப்பு கலர்ல வறுத்தாலும் பரவாயில்ல. ஓகேயா? கன்னியாகுமரியில எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும். சீசன், ஸ்கூல் வேற, ஆபீஸ் எல்லாமே 1 வீக் லீவ் விட்டதுனால அந்த ஒரு கூட்டம். எவ்வளவு வெயில் இருந்தாலும் இன்னும் திருவிழா பக்கம் ஆள்கள் வரதான் செய்யறாங்க, இருக்கதான் செய்யாங்க. தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸ ஃபர்ஸ்ட் இந்த திருவிழாக்கு தான் போட்டுட்டு போறது. இதோட டார்க் கலராகவும் வறுக்கலாம். நான் வறுக்க கூடாதுலாம் இல்ல, நமக்கு இவ்வளவு போதும். இனி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டா. காய்கள் குறைவா இருக்கணும். இப்படி ஊத்திருட்டா. இனி உப்பு புளியில எல்லாம் சேர்ந்து வேறதுனாலதான் நமக்கு வந்து சீக்கிரம் என்ன செய்ய, இந்த சோறு நாசமாகல.
ஆகாது. கறி சோறுல தானே ஆமா. சேர்ப்போம். சரியா, இது கொதிக்கட்டு நல்லா வேகட்டு, நம்ம அரைச்சிட்டு அடுத்துல பாப்போம்னா. நான் இதோட கொஞ்சம் கூட டார்க்கா வறுத்திருக்கலாம். நீ ரொம்ப தண்ணி ஊத்தாண்டாம், ஏன்னா ஏற்கனவே நிறைய தண்ணி, கடலை வச்ச தண்ணி. நல்லா வத்தணும். நீ நல்ல தளன்னு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சே கொதிக்க விட்டுறணும். சரியா, இதுல வச்சிருவோம். இத வந்து கொதிக்க விட்டுட்டு இந்த அடுப்புல வந்து நம்ம இந்த சீன்றைக்காய் வத்தல் எல்லாம் தாளிச்சிருவோமா. இல்லாம கடையில வாங்க. இது என்ன ரேட்டு போட்டுருக்கு தெரியல, பார்த்து சொல்லுங்க. வடகம் போடணும். ஆனா இதுக்கு வடகம் கம்பல்சரி இல்ல, கல்யாண வீட்டு தீயலுக்கு வடகம் கம்பல்சரி. இதுக்கு வந்து வடகம் கம்பல்சரி கிடையாது. இந்த கட்டிச்சோறு போடுவோம். இல்லைன்னா எண்ணெய் ஊற்றுவோமா. இது கொஞ்சம் இதானா ஒவ்வொன்னா வறுத்து போடணும். ரெண்டையும் சேர்த்து வறுத்து போடாண்டா தனித்தனியா வறுத்து போட்டு அது இறக்கும் போது வறுத்தா போட்டா போதுண்ணா. சீனரைக்காய் நிறைய போட்டாலும் பரவாயில்ல, சுண்டைக்கு குறைச்சு போடுவானா. இந்த இதுல எல்லாம் உப்பெல்லாம் போட்டு அவிச்சிருந்தா பச்சைக்கு எடுத்து சாப்பிடலாம். பச்சைக்குல அது என்ன வறுத்துக்கிட்டு கறியில கூட போடாண்டா. கஞ்சி குடிக்கிறாங்க, கஞ்சி குடிக்க நல்லா இருக்கும். இதுல புளிக்கறி வைக்கலாம். இதுல அடமாங்க போடணும். இருக்கு, எடுத்துட்டு நம்ம எங்க அம்மா போட்டு தந்தது. சீன்றைக்காய் வத்தல், சுண்ட வத்தல்லாம் வந்து ரெடி பண்ணது எனக்கு மாமியாரு. எல்லாருக்கும் இப்ப வயசாகி போச்சு. நீ சுண்ட வத்தல் நான் குறைச்சுதான் போடுவேன்னா. அடமாங்க எடுத்தது 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. இருக்கு கொட்டையோட இருக்கு. கொட்டை மாங்காய் எல்லாம் உடம்புக்கு நல்லது. தாளிச்சு ஊற்றணும். நம்ம வந்து இதை வச்சுட்டு அடமாங்காய் போய் எடுத்துட்டாங்க. இது வந்து எங்க அப்பா இறந்தே 1 வருஷம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே போட்டது. 2 வருஷம்லாம் இருக்கும். என்ன பாருங்க, அது வந்து காய் அப்படி இருக்கும். இதெல்லாம் மேல இருக்கிறது அவ்வளவு உப்பு தான். ஓகே, இந்த மாதிரி கறிக்கெல்லாம் நான் சொன்னல உப்பும் புளியும் கூடுதல் இருக்கணும்னு சொன்னேன். நான் முதல்ல இதை மறந்துட்டேன். ஆனா இந்த ஐட்டங்கள்லாம் போடும்போது அந்த மாதிரி சுள்ளுன்னு இருக்கும் உப்பும் புளி எல்லாமே. ஓகே, நம்ம வந்து கொதிக்கும் போதுதான் இது போடணும். அதுக்காண்டி நான் அவ்வளோத்தையும் போட போறது இல்லை. போட்டோமா ஒண்ணு போடுவோம். ஓகே, இனி தாளிக்கணும். நமக்கு தாளிச்சிருவோமா. இதே எண்ணெயிலே தாளிச்சிருவோம். வெந்தயம் கடும் மிக்ஸ் ஆகிருக்காரு, போட்டுக்கலான்னு. நல்லா பொரிஞ்சோடனே இதுல ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து லைட்டா சூடு ஆறினோடனே நம்ம என்ன செய்யலாம்,
இலையில வச்சு மடக்கிடலாம். அதை நம்ம கையோடி காமிச்சோம்னா ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்ய நம்ம இறக்கிடுவோம்னா ஆஃப் பண்ணியாச்சா அதுல வச்சுட்டு போட்டுருவோமா? போட்டுற வேண்டியதான். அதான் ரணகலமான ஒரு தீயல் சாப்பாடுல ஊத்துவோன்னே எல்லாம் காய்கள் இந்த விரவி எடுக்கிறது தான் டாஸ்க். ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு நம்ம விரவி அடுத்தால இலையில பொதியதை பார்க்கணும். சரியா? திருவிழா பார்க்க போயிருவோமா? இலைய வாட்டணும்னா வாட்டினாதான் நல்லா இருக்கும். கிருஷ்ணந்திரல பார்க்க வந்தோம். இனி பார்த்துட்டு சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எத்தனை பேருக்கு நாகர்கோவில்ல இருக்குறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இதுதான் சோளத்தட்டு அணையம். ஆமா. லொகேஷன் சொன்னா ஆசிரமம். அப்படியே ஆமா ஆசிரமம் பாருங்க. தண்ணியே காணி சூப்பரா இருக்கு. பிள்ளைங்களை எல்லாம் குளிக்க எடுக்க செய்ய நல்ல ஒரு இடம். அங்க வச்சுதான் நான் சாப்பிடுறதுக்கு என்ன போகுது ரோட் சைடு தான் இருக்கு. ஆசிரமம் லொகேஷன் ஆசிரமம். அதுக்குள்ளாடி வந்தாலே சோளத்தட்டான நாங்க அதுலதான் நிற்கும். அன்னைக்கு மேல நிற்கும். சரி சாப்பாடு பிடிப்போமா? சூப்பரா இருக்கா? ஏன்னா சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக வேண்டிதான். அடுத்தால இது நம்ம இப்போ உள்ள கரண்ட்ல உள்ள சாப்பாடு. வெயில் இருந்துட்டு புளிசாதம் காணத்துவையல். சூப்பரான சாப்பாடு. ரொம்ப வருஷம் கழிஞ்சு நாங்க இந்த மாதிரி திருவிழாபாக்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பார்ப்போமா? கரெக்டா 6 மணிக்கு வரும். ஓகே பாருங்க எங்க ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு பாருங்க.